முருங்கைக்காயில் வடை சுட்டு காட்ட போகிறேன். முருங்கைக்காய் கிராமத்துலலாம் நிறைய சீசன் வந்துச்சுன்னா எல்லா வீட்டில் இருக்கும் முருங்கைக்காய். நிறைய என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க. டெய்லி குழம்பு வச்சு பொரியல் பண்ணி அப்படி ரெகுலராக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி செய்யாமல் இது மாதிரி முருங்கைக்காயாக செஞ்சால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்லாம், நல்லா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி அந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன். எப்படி என்னென்ன பொருள் வேணும்னு காட்டுறேன். முதல்ல அந்த முருங்கைக்காயை என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். முருங்கைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். இந்த பாருங்கள், இப்படி தனித்தனியாக வந்துடும். அந்த வெந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. மிச்சம் தண்ணி இருந்தால் அது எந்த குழம்புல வேணால் அதை சேர்த்துக்கலாம். அதை அப்படியே வச்சுடுங்க. இதை இப்போ இது இருக்கு இல்லையா, இதை இந்த ஒரு ஸ்பூனோ கத்தியோ வச்சு இப்படி எடுங்க. அந்த சதையை இப்படி எடுத்து இப்படி வைங்க. அது மாதிரி தான் நான் 2 முருங்கைக்காய், பெரிய முருங்கைக்காய். ஒரு நீங்கள் வேணால் ஒரு 3 முருங்கைக்காய் சாதா சைஸில் இருக்கிறது 3 முருங்கை இந்த விதையை கூட போட்டுக்கங்க. ஏன்னா நம்ம அரைக்க போகிறோம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்படி அழகாக எடுத்துருங்க. ஈஸியாக வந்துடும் பாருங்கள். கத்தியில் செய்ய பயப்படுறவங்க பிளேட்டில் வச்சு ஸ்பூனால் கூட எடுத்துடலாம். இப்படி வந்துடும். இந்த மாதிரி நான் 2 முருங்கைக்காய், பெரிய முருங்காயில் சதையை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் காட்டுறேன். சின்ன வெங்காயம் நான் பொடியாக நறுக்குனது ஒரு கப்பு. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது 2. உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேணானாலும் நீங்கள் சின்ன வெங்காயமே முழுசாக போட்டுக்கிறதுனா இருந்தால் கூட போட்டுக்கலாம். இல்லை சின்ன வெங்காயம் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ஒண்டி கூட போட்டுக்கலாம். அது ஆப்ஷன் தான், உங்கள் இஷ்டம். நான் 2 சேர்த்து போடுறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி நைஸாக இடித்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் 1 கப் உடச்சக்கடலை சொல்லுவாங்க, பொட்டுக்கடலை சொல்லுவாங்க. இதை நைஸாக மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணணும். 2 ஸ்பூன் கடல மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு. இது தேவையான அளவு உப்பு. இது கூட ஆப்ஷன் தான். உங்களுக்கு பச்சை மிளகா காரமே போதும், பசங்களாம் சாப்பிட்றாங்கன்னா கூட நீங்கள் மிளகாத்தூள் வேணுன்னா போட்டுக்கோங்க, வேணுன்னா விட்டுருங்க. எங்களுக்கு வேணுன்றதால நான் போட்டுக்கிறேன். ஒரு 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். இவ்வளோதாம்மா வேணுன்றது. எப்படி செய்யணும் இப்போ செஞ்சுக்கலாம். 1 கப்பு எடுத்து வந்ததில் அந்த பொட்டுக்கடையில் இந்த ட்ரையாக பவுடர் பண்ணணும். இந்த மாதிரி பொடி பண்ணிக்கணும். எல்லாத்தையும் கலக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து அதில் இதை கொட்டிக்குங்க. அதே மிக்சியில் பவுடர் கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல. முருங்கைக்காய் எடுத்தோம் இல்லையா, சதை, அதை போட்டுக்கணும். ரொம்ப அவசியம் குழப்பம் அரைக்கக்கூடாது. ஒரே ஒரு சுத்து தான் சுற்றணும். முருங்கைக்காயிலேருந்து எடுத்த சதை அதை இதில் போட்டுக்கலாம். இந்த அரிசி மாவும் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு. இதெல்லாம் பைண்டிங்காக போடுறேன். பாருங்கள், இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் இப்போ நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயமே கூட போடலாம் நீங்கள். இது பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாத்தூள் போட்டாச்சு. பச்சை மிளகாய் காரம் மாத்திரம் போதுன்றவங்க நீங்கள் இதை போட தேவையில்லை. காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால இதை நான் போட்டிருக்கேன். இப்போ உப்பு போட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு போடுற உப்பு. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து அழகாக பிசைஞ்சிக்கணுமா. பிசைஞ்சிக்கிட்டு உருட்டையாக உருட்டி வடையாக தட்டி போட வேண்டியதுதாம்மா. பிசையறதுக்குள்ளே எண்ணெய் அடுப்பில் வச்சு சூடு ஏற்றிடுங்க. அரைச்சி பல்ப்பு இருக்கு இல்லையா, முருங்கைக்காய் பல்ப்பு, அதே தண்ணியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அதோடு அப்படியே ஊற்றாமல் அப்படியே அந்த நான் சொன்ன அளவில் எல்லாம் போட்டு அப்படியே பிசைஞ்சிங்கன்னா அதுவே அழகாக வந்துடும். அப்படி உருட்டுனா நல்லா உருட்டை வருது பாருங்க. வடை மாதிரி தட்டி தட்டி போட வேண்டியதை நான் காட்டுறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஒரு தடவை விடவே மாட்டேங்க இந்த முருங்கை வடையை. ரொம்ப நிறைய பேர் இதை நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். சாப்பிட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. வடை சுடுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. நீங்கள் விருப்பப்படுற எண்ணெய் நீங்கள் சுட்டுக்கலாம். நடுவில் ஓட்டெல்லாம் போட வேணாம். மெலிசாக தட்டி போட்டிங்கன்னா நல்லா முறுமுறும் நல்லா டேஸ்ட்டாக வரும். ஜாஸ்தி வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா செவக்க விட்டு எடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செவந்த உடனே எடுத்துடணும். முறுமுறுன்னு அழகாக நல்லா டேஸ்டியாக நல்லா வந்துச்சு வடை.
நான் போட்ட அளவில் செஞ்சால் 20 வடைக்கு மேலே வரும். ஒரு 4 பேர் 5 பேர் இருக்க குடும்பத்துக்கு சரியாக இருக்கும். நீங்கள் அதே அளவு போட்டு செஞ்சுக்கலாம். நிறைய முறுக்காலாம் போடணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 3-4 முறுக்காய் போட்டிங்கன்னா போதும். அந்த அளவில் வந்துடும். அது உங்களுக்கு 20-25 வடை தாராளமாக வரும். நீங்கள் அழகாக செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது கொஷின்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.